ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் பேர் காமாட்சி சாய்ராம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய தினமே தமிழ் சேனலோட தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு பஜனை டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பிடிக்குங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். அதில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன வீடியோ என்னென்னா, ரீசெண்டாக சாய் பஞ்சரத்ன கீர்த்தனையை பற்றி ஒரு டிஸ்கஷன் பேனல் ஒன்று போச்சு. அதில் சுவாமியோட கீர்த்தனைகள் ஒன்றும் சுவாமி எப்படி அமைச்சண்டாருங்கிறத கேட்கும்போது என் மனசில் ரொம்ப நின்னது சாய்ராம். நான் ஒரு கீர்த்தனைகளையும் கேட்கும்போது அதோட அர்த்தங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது எனக்கு ஏதாவது ஒரு புதிய பஜனைகள் கற்றுக்கணும் அப்படின்னா நான் பஜன் டியூட்டர்ஸை போட்டு கேட்டு அதுலேருந்து நிறைய பஜனைகள் கற்றுப்பேன். அண்ட் ராமநவமிக்கு ஒரு பால விகாஸ் குருவாக இருக்கிறதுனால குழந்தைகளை பற்றி வீடியோ என்ன வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ராமநவமிக்கு இந்த குழந்தைகளை வச்சு ஒரு குரூப்பாக இருந்த ஸ்லோகங்கள் பஜனைகள் எல்லாம் அந்த குழந்தைகள் பாடினா அதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா ராமகதா ரசவாகினியை பற்றி ஒரு யூத் அதை படித்ததுனால நம்ம என்ன தெரிஞ்சிடணும் அப்படின்னு அவள் பேசினா அது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு வில்லுப்பாட்டு முருகர் மேலே பாடினாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப நாங்கள் எங்களோட இஷ்டமான முருகர் இடத்துக்கே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. நிறைய நாங்கள் டெய்லி கேட்டுகிட்டே இருப்போம் சாய்ராம். ஒரு நாளும் என்னென்ன வீடியோக்கள் வரும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஈகராக நிற்போம். அதே மாதிரி வேதம் ரொம்ப க்ளோஸ் டு அவர் ஹார்ட். ஏன்னா சுவாமி ஒருத்தர் மட்டும்தான் மகிழாஸ் வேதம் சொல்லலாங்கிறத சுவாமி சொல்லியிருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோக்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வேதத்தை பற்றியும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு. என்னுடைய நாள் டெய்லி சுவாமியோட டிஸ்கோஸோட முடியும் சாய்ராம். நான் டெய்லி சுவாமியோட டிஸ்கோஸை கேட்டுட்டு படுக்கும்போது சுவாமியோட சிந்தனையிலேயே இருக்கிறதா எனக்கு தோணும். இப்படி ஒரு அற்புதமான சேனல் அமைச்ச சுவாமிக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனல் மேலும் மேலும் வளரணும்னு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன். ஹாப்பி 5th anniversary. ஜெய் சாய்ராம்.